கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் செய்தியின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அநேகருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கிறதை கேள்விப்படுகிற போது கர்த்தருக்குள் நான் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கும் அதனுடைய வரிசையில் 16வது நாளாக சிலுவை மூலமாக நாம் கிருபை பெற்றிருக்கிறோம் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 5:18-19 வசனங்கள் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆம் பிரியமானவர்கள், இந்த வசனத்திலே ஒரே மீறுதல் அதனுடைய விளைவு ஆக்கினை தீர்ப்பு, ஒரே நீதி அதனுடைய விளைவு நித்திய ஜீவன். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அதாவது ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. சிலுவையிலே இயேசுவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதினால் நமக்கு கிருபை பெருகியிருக்கிறது. இரக்கம் அல்ல, கிருபை. இரக்கத்திற்கும் கிருபைக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. இரக்கம் என்றால் ஒரு மனிதன் கஷ்டப்படுகிற பொழுது அவனுடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு ஏதோ ஒரு உதவி செய்வது ஒரு இரக்கம் என்று கூட சொல்லலாம். ஆனால் கிருபை என்றால் அவனுக்கு உதவி செய்து தன் வீட்டிற்கே அழைத்து வந்து அவனை பராமரிப்பது கிருபை. அந்த இரக்கத்தை விட இன்னும் ஒரு படி மேல்தான் இந்த கிருபை. ஒரு மனிதன் பாவியாயிருப்பானால் அந்த பாவத்தில் இயேசுவே என்னை மன்னியும் என்று கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவனை மன்னிக்கிறார், அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். அவனுடைய பாவத்திற்கு தக்கதாக அவனுக்கு சரி கட்டாமல் அவனுடைய பாவத்தை மன்னிப்பது இரக்கம். ஆனால் மன்னிக்கப்பட்ட அந்த பாவி இன்னொரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு அவன் தகுதி இல்லாதவன், அவன் தகுதி உடையவன் அல்ல. பாவத்தை மன்னித்து அவனுடைய வாழ்வை அதிலிருந்து மீட்டெடுத்து இன்னும் உன்னதமான அனுபவத்திற்கு நேராய் அவனை கொண்டு போய் வைப்பதுதான் இந்த கிருபை. பாவியாக இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும் என்று கூப்பிட்ட போது ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்தார். ஆனால் ஒரு படி மேலாக அந்த இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் நம்மை தேவனோடு சேர்ப்பதற்கு, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான அனுபவத்தை பெறுகிறோம். அதைத்தான் ஒரே மனிதனுடைய கிருபை, ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதல், இதுதான் இயேசுடைய கிருபை, இயேசுடைய கீழ்ப்படிதல். அது சிலுவையிலே பிரதிபலித்தது. சிலுவையிலே நமக்காக மரித்த இரத்தம் சிந்தின இயேசுவின் மூலமாய் நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். இந்த கிருபை பாவியான நம்மை அவரோடு சேர்ப்பதற்கு தகுதி இல்லாத போதிலும் இந்த கிருபை அவரோடு தெய்வத்தோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் பாவங்கள் ஒருவேளை பெரிய இரத்தாம்பர சுவைப்பை போல் இருக்கலாம். அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசுவே நீங்கள் கூப்பிடுங்கள். அந்த இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் பாவங்களுக்கு தக்கதாய் சரி கட்டாமல் அந்த கிருபையை பெருக பண்ணி அந்த பரலோக ராஜ்யத்திற்கு தெய்வத்தோடு உங்களை ஒப்புரவாக்குவார். தொடர்ந்து நீங்கள் இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி எங்களோடு இணைந்திருங்கள். தேவ கிருபை உங்கள் மேல் பெருகி வரும். ஆமென்.